வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிற விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் மாசம் மாசம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த மாசத்துக்கு சம்பந்தப்பட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த விசேஷ ஹோமத்துக்கு சம்பந்தப்பட்டு 2-3 பேர் காமனா கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிற விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நம்ம ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும். ஆஃப்லைன்ல டைரக்டாலாம் கொடுக்கறது கிடையாது. அதே போல ஆன்லைன்லன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது மே மாதத்துல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது ஜூன் மாதம்ல, இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலா மாசம் மாசம் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிற விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ்ன்றது ஒரு 25ஆம் தேதி இல்லைன்னா 26ஆம் தேதி ஒரு அப்ராக்சிமேட்டட் அந்த டேட்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த டிக்கெட் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட் நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிற விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் மாத்திரம் இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு தர்ஷனம். ஓகேங்களா? அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் எஸ்எஸ்டி டோக்கன். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது எப்படி ப்ராசஸ்ஸு, நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் 10 பேர் வரோம், நாங்கள் 10 பேருக்கு ஒருத்தர் போயிட்டு டோக்கன் வாங்க முடியுமான்ற மாதிரிலாம் டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது எஸ்எஸ்டிக்கு சம்மந்தப்பட்டு காமனாக இது போல் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு அவங்கவுங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு, இப்போ நீங்கள் 10 பேர் சொன்னீங்களா, 10 பேரும் போய் லைனில் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ 10 பேரும் நிற்கணும். அவங்க ஆதார் கார்டு மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு டோக்கன் வாங்கினோம்னா நாளைக்கு தர்ஷனம். ஓகேங்களா? இன்றைக்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு இன்றைக்கே தர்ஷனத்துக்குன்றது போக முடியாது. ஸோ ஒரு பக்தர் கேட்டிருந்தாரு அந்த ப்ரொசீஜர் அப்போ இருந்ததுலான்னு. அது ஒரு 2 இயர்ஸ் பேக் அது போல் தான் இருந்தது. காலையில் ஒரு 3 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அன்றைக்கே தர்ஷனம் இருந்தது. இப்போ அது மாதிரி கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு நம்ம டோக்கன் வாங்கினா நாளைக்கு தர்ஷனத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் பிரம்மோற்சவம். இந்த 2026ல பிரம்மோற்சவத்துக்கு சம்பந்தப்பட்ட கருட சேவா எப்போ வரும், எந்த டேட்டில் வரும்? நாங்கள் வருஷம் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கோம். ஆனால் லாஸ்ட் இயர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷம் மிஸ் பண்ணாமல் நாங்கள் கருட சேவா பிரம்மோற்சவத்தில் வர்ற கருட சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 30 பேர் வரப்போகிறோன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த 2026ல பார்த்தோம்னா அதிக மாதம், அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதிக மாதம்ன்றது நம்மளுக்கு வருது. அதனால இந்த 2026ல 2 பிரம்மோற்சவம் வருது. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த பிரம்மோற்சவத்துக்கு சம்மந்தப்பட்டு. ஸோ நம்மளுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 23ஆம் தேதி பிரம்மோற்சவம் எண்ட் ஆகுது. இதில் ஒரு பார்ட்டாக கருட சேவான்றது செப்டம்பர் 19ஆம் தேதி வருது. எப்பவுமே பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுனா 5th டே, 5வது நாள் தான் கருட சேவான்றது வரும். இது செப்டம்பர் மாதம் வர பிரம்மோற்சவம். அதே போல் அக்டோபரில் ஒரு பிரம்மோற்சவம் வருது. 2026லேயே பார்த்தோம்னா அக்டோபர் 12ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 20ஆம் தேதி பிரம்மோற்சவம் எண்ட் ஆகுது. இதில் பார்த்தா அக்டோபர் 16ஆம் தேதி கருட சேவா. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு சம்பந்தப்பட்ட 2 கருட சேவா இருக்கு. ஸோ இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சர்வதர்ஷனம் டோக்கன் பார்த்தோம்னா இன்னும் க்ரௌடு இருக்கு. ஓகேங்களா? ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட ரீஓப்பன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆந்திரா தெலுங்கானா கூட ஸ்கூல்ஸ் ரீஓப்பன்ன்றது ஷார்ட்லி இன்னொரு 3-4 டேஸில் ஆந்திராவில் கூட ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆயிடுது. ஸோ இன்னும் க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஏஐ சிஸ்டம்ன்றது யூஸ் பண்ணி தர்ஷனத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட நான் ஒன்றா ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு 3-4 மந்த்ஸோட கம்பேர் பண்ணால் இப்போ க்ரௌடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோ க்ரௌடு இருக்கிறதுனால நம்மளுக்கு லேட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் 2-3 மந்த்ஸோட கம்பேர் பண்ணால் இது பரவாயில்ல. இந்த ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்க எங்கே டோர் ஓப்பன் பண்ணணும்,
எந்த காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ க்ரௌடுன்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்னும் அதாவது இந்த ஜூன் மந்த் கழிச்சு ஜூலைலேருந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ், திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணாதவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.